ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதாராஜ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம். ஸ்கூலுக்கு லீவுங்கிறதுனால நாங்கள் ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டுருந்தோம். நான் ஊருக்கு போகிறோங்கிற ஞாபகமே இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருந்தேன். வியனை அவங்க தாத்தா தூங்க வச்சிட்டாரு. ஸோ எனக்கு வேலை செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு ஞாபகமே இல்லை நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதே. அன்றைக்கி மார்னிங் தான் போய் அந்த 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எப்படியும் வேஸ்ட் ஆகிடும் இங்கேயே இருந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாவே ஒரே ஜாலி தான். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இங்கே எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க ஒரு டைம் கிடைக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால எல்லாம் ரெடி ஆகிட்டோம். போகிறதுனாவே ஜாலி தான். அதுவும் அம்மா வீடுன்னா சொல்லவா வேணும். ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். நாங்களும் அப்படி தான் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஒரு 5 டேஸ்க்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எனக்கே சீட் இல்லை பார்த்தா. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. நாங்கள் ஒரு நைட்டு போல் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். இது மார்னிங்கு லேட்டாக எழுந்து அப்படியே பொறுமையாக கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்க கூடலாம் விளையாடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாகவே போச்சுன்னு சொல்லலாம். இங்கே அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம காலையில் எழுந்த உடனே கடகடன்னு போய் கிச்சனில் நின்று என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லஞ்சு டக்கு டக்குன்னு செஞ்சு அவங்களுக்கு ஸ்கூல் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. நம்ம பொறுமையாக உட்காந்து காலையில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அதை தான் நான் குடிச்சிட்ருந்தேன். அப்புறம் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வியனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கேரட் உப்புமாவும் ஸ்க்ராம்பிள்டு எக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நானே தான் சாப்பிடுவேன். நடம் பிடிச்சிட்டே இருந்தார். ஊட்டினாலும் வேண்டாம் நானே சாப்பிட்டுப்பேன் அப்படின்ட்டு அவரே சாப்பிட்டுட்டு இருந்தார். நம்ம அந்த மாதிரிலாம் ஊருக்கு போயிட்டோம்னா குட்டீஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க விளையாடிட்டுருப்பாங்க. இங்கே இருந்தால் எப்போ பாரு அம்மா அம்மான்னு என் கூடயே தான் இருப்பாங்க. நகரவே மாட்டாங்க. நானே கத்த ஆரம்பிச்சிருவேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு என் கூடயே தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு பக்கத்து வீட்டு குட்டீஸு அப்படி இல்லைனா கூட தனியாக கூட அங்கே போனால் விளையாடுவாங்க. வெளியே விளையாடிட்டே இருப்பாங்க. அம்மா ஒரு ஈவினிங் போல் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுமே ஊர்லேருந்து அப்போ வந்துட்டார். அதனால் ஈவினிங்காக ஒரு டீ போட்டுட்டு வடை ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் வீட்டுக்கு வெளியே ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்து தான் எப்போ பாரு ஏதாவது கதை பேசுவோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிகிட்ருப்போம். ஜாலியாக இருக்கும். நான்லாம் குட்டியாக இருக்கும்போது எங்கள் அம்மா விட்டு நகரவே மாட்டேன். எப்போ பாரு அம்மா 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 அம்மான்னு பின்னாடியே போயிட்டுருப்பேன். என் பொண்ணு என் பின்னாடி வரும்போதும் எனக்கு அது ஞாபகம் வந்துடும். ஓ இவன் நம்மள மாதிரி தான் இருக்கா போல் அப்படின்னு தோணும். நான் என்னெல்லாம் சின்ன வயசில் பண்ணனோ அதெல்லாம் அவள் என்கிட்ட பண்ணிகிட்ருப்பா. பருப்பு வடையும் மெதுவடையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஈவினிங் போல் வடை டீ இதெல்லாம் சாப்பிட நல்லாவே இருந்தது. அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போச்சு. அங்கே போனாவே வேலையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். வேலை இருந்தாலும் நாம் செய்ய மாட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எங்கள் அப்பா ஒகேனக்கல் போயிருந்தார். ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே எழுந்து போயிட்டார். வியன் வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு இருந்தார். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கவரோடு வந்தாங்கன்னா முதல்ல அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவார். அதுதான் அவருடைய வேலை. அதனால் அதை வாங்கி பார்த்துட்டு இருந்தான். ஃபிஷ் எடுத்து அப்புறம் கையில் வச்சிட்டு இருந்தார். கையில் வச்சு விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அதையே கொண்டு போய் அதிலே போட்டுடு அப்படின்னு சொன்னேன். அது என்கிட்ட நீங்களே போடுங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டான். நான் தான் வாங்கி வச்சுட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிட்ருந்தேன். அம்மா ஃபிஷ் குழம்புக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அம்மா கீழே உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் தான் கிச்சனில் போய் வேலை செய்வாங்க. அப்பா இதுக்கு நடுவில் ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த ஃபிஷ் க்ளீனிங்லாம் அப்பா தான் பண்ணுவார். மேக்ஸிமம் ஜென்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. தெரியல ஒவ்வொருத்தர் வீட்டில் எப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தார்.
பையனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து மில்க் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் வெங்காயம் பூண்டு வதக்கியாச்சு. அப்புறம் ஃபிஷ் குழம்புக்கு வந்து நீங்கள் நிறைய தக்காளியும் புளியும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அம்மாவும் அப்படியே கதை பேசிக்கிட்டு அப்படியே கிச்சனில் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அம்மாவுக்குமே டயர்ட் ஆகிடுச்சு, செய்ய முடியல தான். ஃபஸ்ட்லாம் நான் போனேன்னா சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அவங்களுக்கும் வயசாகுது, இன்னமும் அவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்சம் நானே இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லலாம் பண்ண மாட்டேன். வெளியே அம்மா வந்து இன்றைக்கி கல்லில் அரைச்சி, ஃபிஷ் குழம்புனாவே மேக்ஸிமம் கல்லில் அரைச்சி தான் வைப்பாங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அம்மா மாப்பிள்ளை வேறு இருக்காரா, அதனால் அவர் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்போன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பாங்க. நான் இருந்தேன்னா கூட அவ்வளோ செய்ய மாட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை இருந்தால் சரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்வோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக கல்லில் உட்காந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. சாம்பார் பொடி, இது வந்து புளி, வெங்காயம், நிறைய புளி போட்டுக்கோங்க. நிறையன்னா ரொம்ப கிடையாது, உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சியும் சேர்த்துக்கணும். இதில் வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் தேங்காய் இது நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது வந்து மசாலாவில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கொத்தமல்லி தூள், மிளகாய், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருக்காங்க, மஞ்சள் தூள், இந்த மாதிரி தான் சேர்த்துருக்காங்க, வேறு எதுவும் சேர்த்துக்கல. மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். ஆயில் போட்டு இப்போ வந்து நீங்கள் பட்டை கிராம்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பீஸ் பட்டை, வெந்தயம் கொஞ்சம், அந்த மாதிரி நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதில் கொட்டிடுங்க. தேங்காய் போடல தானே இதில். கொஞ்ச நேரம் வந்து ஃபிஷ் குழம்பு வந்து நல்லாவே கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு சேர்த்துமே நீங்கள் ரொம்ப நேரம் விட தேவையில்ல. ஃபிஷ் குழம்பு தான் இருக்கிறதுலே ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ் வந்தால் போதும், நல்லாவே ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் குழம்பை வந்து ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மீன்வைல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழம்புமே நல்லா கொதிச்சிருந்தது. ஃபிஷ் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டா அவ்வளோதான், ரெண்டுமே ரெடி. கலராதம்மா. பியனுக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அவனுக்கு ஃபிஷ் மட்டும் போட்டு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்போம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அவன் பசி தாங்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அவனுக்கு ஊட்டிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் நான் சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த விலாக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னொரு நல்ல விலாகில் நான் திரும்பவும் வரேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.